Russia attacked Sumi. Russia attacked Kiev. Russia attacked Odessa. இது போல செய்திகள் லைனா வர வர இந்த ஜிபியூ ஸ்டைலில் இது போல இந்த ஃபேக்டரி உடஞ்சிருச்சுன்னு சொல்லி ஒரு வீடியோ ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்லோடு பண்ணா அப்படின்னா ஒரு நாடுகளா உதாரணத்துக்கு போலாண்ட் எக்ஸிட்டு அது போல ஒரு நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா உடனே எக்ஸிட் ஆகிட்டு இப்போ அமெரிக்காவே வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் இன் டேஞ்சர் வி ஆர் எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமெரிக்காவே எக்ஸிட் ஆயிட்டாங்களே அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏன்னா தாக்குதல் அந்த அளவுக்கு உளுந்திருக்கு அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். அதாவது ஜெலன்ஸ்கி அவர்கள் சாங்ஷன் போடுவீங்களா இல்லையா அப்படிங்கிற கேட்கிறாரு. ஆனா ட்ரம்ப் அவர்கள் சாங்ஷன்லாம் கிடையாதுப்பா, ஆல்ரெடி எல்லாம் போட்டாச்சு, நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன் இருக்குல்ல, அதிகமாக கேஸ் போடுறது, அதுக்கே சாங்ஷன் போட்டுருக்குது, பெருசா சாங்ஷன் போட்டுருக்கோம் அப்படிங்கிற சொல்றாங்க. ஆனா அமெரிக்காவோட செனட் சபையில வந்து பார்த்தா புதுசா ஒரு மனு போட்டுக்கிறாங்க, சாங்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வரதுக்கு போட்டுக்கிறாங்க. இதை எப்படி பாஸ் ஆகுதா என்ன ஏதுங்கிறது பார்ப்போம். ஆனா ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் பண்றாங்க. அது இன்னைக்கு காலையில ஒரு பதிவுல பார்த்துருப்போம். கீவ்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரி, அந்த ஃபேக்டரி வந்து பாத்தீங்கன்னா லேசுப்பட்ட ஃபேக்டரி இல்லை, நான் சும்மா சால்ட்டா அப்படி சொல்லிட்டு கடந்து வந்துட்டேன். அந்த ஃபேக்டரியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு F-16 இருந்திருக்கு. அந்த ஃபேக்டரியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஜெர்மனியோட ஐரிஷ் டி, அமெரிக்காவோட பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு பல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த ஃபேக்டரிஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இருந்திருக்கு. இது அத்தனையும் தாண்டி சல்லியா நொறுக்கி இருக்கிறாங்க ரஷ்யா. அப்படின்னா ரஷ்யாவோட ஆயுத வலிமை, அந்த ஒரு பவர் இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அந்த ஃபேக்டரி அடி விழுந்தது, அங்க பேஸ்மெண்ட்டே கலைஞ்சிருச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா லேஸ்ல கிடையாது, ஒரு F-16 இழந்திருக்கிறாங்க அந்த இடத்துல. உக்ரைனோட கேபிட்டலான கீவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு F-16 நியர்பைல வந்து பண்ண டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க. அங்க வரக்கூடிய ட்ரோன்களா இருக்கட்டும், இது போல விஷயங்கள் வரதை டவுன் பண்றதுக்கு F-16 டேக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், லேயர்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்திருக்கு. நம்ம கூட அந்த வீடியோ பதிவு பார்த்துருப்போம். பல மணி நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்னர்ஸ் ஃபயர் ஆகிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறது போல நம்ம பார்த்துருப்போம். நைட்டு ஃபுல்லாக சிவராத்திரியா இருந்தது அப்படிங்கிறது சொல்லியிருப்போம். அதுவும் இடிபாடுகளை பல நாட்களா கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்க கீவ்ல அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த அளவுக்கு அடி, அவ்வளவு சேஃப்டியா வச்சிருக்கக்கூடிய ஒரு பகுதியை அந்த அளவுக்கு அடி விழுந்திருக்குன்னா மேபி ஏதோ ஒரு புது ரக மிசைல ரஷ்யா களமிறக்கிருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. அந்த அளவுக்கான சேதம் அந்த இடத்துல நடந்திருக்கு. அதனாலதான் இப்போ மேற்குலக நாடுகள் எல்லாரும் பெருமளவுல கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா எதுவும் செய்ய முடியல, எதுவும் செய்யவும் முடியாது அப்படிங்கிறதே இதுல இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. அந்த ஃபேக்டரியை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டா இருந்திருக்கு, எதுனாலையும் காப்பாற்ற முடியல அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இதுல ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படிங்கிறதோட சொல்றாங்க, மேபி இருக்கலாம், அதை அடுத்தடுத்து வந்ததுன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். இதுல என்னன்னா உக்ரைனோட மீடியாக்கள் இப்ப பிரதானமா இதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க, கவர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா F-16 டவுன் ஆயிருக்கு, இந்த செய்திகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். F-16 டவுன் ஆயிருக்கு, அது எப்படி நடந்துச்சு, இத்தனை டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்து எப்படி கீவ்ல அடி வாங்குச்சு அப்படிங்கிறது போல கேள்விகள் வருது. இதுல மீடியாக்கள்ல பேட்டி கொடுக்கும்போது ரொமேனாஃப் அவர் இருக்கிறா இல்லையா, அந்த இமேஜ்ல அவர் தான், இவர் வந்து ஏவியேஷன் எக்ஸ்பர்ட். இவர் என்ன சொல்றாரு, உக்ரைனோட சேனல் தான், உக்ரைன்ல இருக்கக்கூடிய சேனல் தான், ஆப்ரேட் ஆயிட்டு சேனல் தான். ஸோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்குறாங்க, எதுக்காக இது போல இருந்தும் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னங்க பேசுறீங்க, ரஷ்யாட்ட Su-35 ரக விமானம் இருக்கு, MiG-31 இருக்கு, அவங்களாம் என்னங்க நம்ம F-16 கம்மியா இருக்கிற மாதிரியான ஆயுதங்கள் வச்சுக்கிற நாடா? இந்த F-16 கிட்ட என்னங்க மிசைல் இருக்குது, 100 கிலோமீட்டர் ரேஞ்சு தாங்க இருக்குது. ரஷ்யா கிட்ட இருக்கிறது 150 கிலோமீட்டர் ரேஞ்ச் ஆட்டார் மிசைல் வச்சிருக்காங்க. அதாவது அவங்க வர்றதும் தெரியாது, மிசைல் லான்ச் பண்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. ஆனா மிசைல் வந்துடும் நம்மளை நோக்கி. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு மிசைல் வந்திருக்குன்னே தெரியும். ரேடார் அவ்வளவுதான் இருக்கு நம்ம கிட்ட. ஆனா ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் ஆமா. அப்படி வச்சிருக்கும் போது எப்படிங்க ஒன்றும் பண்ண முடியாது. அது இப்பெல்லாம் வந்து நெட்வொர்க் சென்ட்ரிக்ல மாத்திட்டு இருக்கிறாங்க. ரஷ்யா ஃபுல்லா ஹைடெக் வாரில் இறங்கி இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது F-16 அந்த காலத்து ஆயுதத்தை வச்சு இப்ப என்ன பண்றது அப்படிங்கிற கேட்கிறாங்க. அதாவது இருக்கக்கூடிய யதார்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்போ உக்ரைன் புரிஞ்சுக்கிட்டாங்க. மேற்குலக நாடுகளோட ஆதிக்க செலுத்தக்கூடிய ஆயுதங்கள், ஏன்பா F-35 பிரச்சனை எஸ்கலேட் ஆகுதுன்னா போர்னு வந்துருச்சுன்னா கொண்டு வந்து டிப்ளாய் பண்ணிடலாம்னா அதெல்லாம் வேலைக்காகாது. சோகேஸ் பொம்மையாட்ட வச்சுக்கலாம், வச்சு எடுத்துட்டு நம்ம ஏர் ஸ்டோக் கொண்டு போறது, இது போல வேலைகள் செய்யலாம். ஆப்ரேட் பண்ணும்போது காசு செலவாகும். அந்த காசு சீப்பா இருந்தாதான் அந்த நாடுனால யூஸ் பண்ண முடியும், இல்லைன்னா அது வேஸ்ட் பொம்மை தான் இருக்கலாம். அது விஷயம் என்ன செய்யுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதாவது இந்த ஸ்டெல்த் ரக விமானம்லாம் ஊடுருவிப்போ ஒரு பகுதியை தாக்குறதுக்கு தான். ஏர் டு ஏர் என்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா மென்யூரபிலிட்டி வந்து பல விஷயங்கள் இருக்கு. அதுக்கு இது ஒத்து வருமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா எத்தனை ஏர் டிஃபென்ஸ் பேட்டரிஸ் இருக்கு, எந்த நாடு கிட்ட போய் இந்த F-35 வந்து வேலையை காட்டுது அப்படிங்கிற வேலை இருக்கு. அது மட்டும் இல்லாம இருக்கிற எல்லா அதிநவீனமான ஆயுதத்தையும் இங்கே வச்சு
பூஜையை போட்டு முடிச்சு விட்டாங்க அப்படின்னா அப்புறம் அவங்களாம் வர்னரபிள் ஆயிடுவாங்க, இருக்கிற எல்லா விஷயத்தையும் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி பண்ண எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆயிடும். ஏன்னா இப்போ லெப்பார்ட் 2 டேங்க் தான் பெருமளவான மலை போல் நம்பி இருந்தாங்க ஜெர்மனி. இப்போ டெலகிராஃப் பிரிட்டனோட மீடியாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதான் பீத்துன்னு பீத்தி வச்சிருந்தது. நம்ம தமிழாக்கம் பண்ணி சொல்றேன், அவங்க குளோரிஃபைட்னு வச்சிருந்தாங்க. அதாவது மலை போல் நம்பி இருந்த லெப்பார்ட் 2 டேங்க் வெறும் ஆர்ட்லரியா மாறிடுச்சு அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எழுதியிருக்காங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. ட்ரோன்களுக்கு முன்னாடி இந்த டேங்க்லாம் வந்து வேஸ்ட். ரெண்டாவது, டேங்க் அடி வாங்குது. ட்ரோன் இருக்கும்போது அதை தாக்குது, டேங்க் அடி வாங்குது. ஆனா இன்ஜினியர்ஸ் வந்து உக்ரைன்லயும் சரி ரஷ்யாலையும் சரி களத்துல எந்த அளவுக்கு முன்னேறி போய் அடி வாங்கியிருக்கிற டேங்க் ரிட்ரீட் பண்ண முடியுமோ பண்றாங்க, இருதரப்படி செய்யறாங்க. அதை அவங்க வந்து நம்ம பெருமளவுல கவர் பண்றதே கிடையாது. இந்த போர்ல மறைக்கப்பட்டவர்கள் அப்படின்னா இந்த இன்ஜினியர்ஸ் சொல்லலாம். ஏன்னா எவ்வளவு தூரம் முன்னேறி போய் அடிப்பட்ட டேங்க்ல ரிட்ரீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உயிரை துச்சமா மதிச்சு போய் ரிட்ரீட் பண்றாங்க. சும்மா துப்பாக்கி சண்டை பிடிக்கிறவங்க மட்டும் பிரதானமா பேசுறது இல்லை, முன்னேறி போய் பிடிக்கிறது மட்டும் இல்ல, எவ்வளவு ஆயுதங்களை ரிட்ரீட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம், ஹைலைட்டு. இருதரப்புலையும் எந்த ஒரு குறையும் இல்லாம ரெண்டு சைட்லையும் பண்ணிட்டு இருக்காங்க, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ அப்படி எடுத்துட்டு வரும்போது என்ன சிக்கலாகுதுன்னா, ரஷ்யா அவங்களோட டேங்கை அவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க, முன்னாடியே வச்சு ரெடி பண்ணி அது எதுவும் வேஸ்டா எல்லாம் கம்ப்ளீட்டா கருகிடுச்சா எல்லாம் பாட்டா கழட்டு வேற மாதிரி ஏதாவது செய்யலாம், வேற ஏதாவது ஆயிரம் செய்யறான்னு சொல்லி அதை செஞ்சிடறாங்க. பக்கி மாதிரி செய்யறது, ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சு ரஷ்யன் இன்ஜினியர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த உக்ரைன்ல என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, இதெல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா அது ரொம்பவுமே கிரிட்டிக்கலா இருக்கு. அந்த டிசைன் இருக்கு இல்லையா, என்ன டிசைனுங்க அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டிசைன். அவ்வளோ பெரிய ஆளுங்க அப்படி செஞ்சுக்கிறாங்க டிசைனை, காப்பி அடிக்கூடாதுன்னு செஞ்சாங்களே என்னன்னு தெரியல. இப்போ அதுவே வந்து பாத்தீங்கன்னா மிக பெரும் பிரச்சனையா மாறி இருக்கு. அதை ரெடி பண்ண முடியாது. இதுக்கு ஸ்பெஷலைஸ்டான மெக்கானிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரெடி பண்ண முடியுமாமா. களத்திலே வச்சு ரெடி பண்ண முடியாது. ஸோ அதனால அங்க இருக்கிறத எடுத்துட்டு ரொம்ப தூரம் எந்த அளவுக்கு செலவு பண்ணி ஃப்ரண்ட் லைன் கொண்டு போறாங்களோ அந்த அளவுக்கு செலவு பண்ணி எடுத்துக்கணும். இதுதான் சிக்கல். இதைத்தான் F-35 கம்பேர் பண்ணணும் அப்படின்னு கூட சொன்னேன். ஒரு விமானம் அடி வாங்குது அப்படின்னா எவ்வளவு சீக்கிரம் அதை ரெடி பண்ணலாம். சரி, அது ரெடி ஆனால் அந்த ஸ்கிராப் எடுத்துட்டு என்னென்னலாம் அதுல இருந்து யூஸ் பண்ண முடியுமா பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம், வேற ஏதாவது செய்யலாமா அப்படிங்கிறத மாடிஃபை பண்றாங்க. அது ஈஸியான கான்செப்ட்ல செஞ்சிருந்தாதான் டக்குன்னு ரெடி பண்ணி ஃப்ரெண்டுக்கு அனுப்ப முடியும், எனக்கு ரிப்பேர் ஆனாலும். இல்லைன்னா இது போலதான், அதாவது 300-400 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து டிராவல் பண்ணி வந்து சண்டை பிடிச்சி 2 செகண்ட்ல அது கெட்டு போயிருக்கு. ஏன்னா ட்ரோன் வந்து விழுந்தோடனே கெட்டு போயிருக்கு. ஸோ 300-400 கிலோமீட்டருக்கு திருப்பி எடுத்துட்டு போகணும் களத்துல. எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் அது போய் ரிப்பேர் யூனிட்னு ஏதோ ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. 1000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போய் பண்ணணும்னா காஸ்ட், ரிப்பேர் காஸ்ட்டுங்கிறது அதோட ஃபியூயலுக்கான செலவே வந்து பண்ண, அது இவாக்குவேட் பண்ணிட்டு போகக்கூடிய ஃபியூயல் காஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்கும். அதுக்கு ஒரு புது டேங்கை செஞ்சிடலாம் அப்படிங்கிறது போல கான்செப்டுக்கு வந்துருவாங்க. இது போல ஏகப்பட்ட சிக்கல் உக்ரைன் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. களத்துல பேட்டில் ஃபீல்டு ரியாலிட்டிங்கிறது மேற்கு எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இல்லை. ஆனா ரஷ்யாவுக்கு மாஸ்கோவே நியர்பை தான், ரொம்ப நியர்பை தான், ஒரு 400-500 கிலோமீட்டர் தான் மாஸ்கோவே. ஸோ அந்த அளவுக்கு ஃபேக்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொள்ள அளவில் இருக்கு. ரெடி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வேணுங்கிற அளவுக்கு சப்ளை லைன்ஸு ஒரு ரிப்பேர் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எப்படி சொல்றது, ஜாக்கே வேணும்னாலும் வேணும்னா டக்குன்னு கொண்டு வந்து கொடுக்குற மாதிரியான இடத்துல இருக்கணும். அதுதான் சப்ளை லைன்ஸ். ஸோ இது வந்து ரஷ்யாவுக்கு ஈஸியா இருக்கு, மேற்குக்கு அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. அவங்கள ஒருத்தவங்க ஒரு டைப் செய்யறதுனால உக்ரைன்ல வந்து அது பெருமளவில் கை கொடுக்கல. அதான் இதுல இருக்கக்கூடிய ஹைலைட்டு. அது மட்டும் இல்லாம இந்த F-16 மட்டும் சொல்லலை, இந்த டேங்க் மட்டும் கிடையாது. ட்ரம்ப் அவர்கள் தரப்புலேருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் ஹைலைட்டா இருக்கு. உக்ரைன்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் மனசொடைஞ்சு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல. அது இந்த சாங்ஷன் போடுறது மட்டும் கிடையாது, அதுங்க இந்த போரை நான் ஆரம்பிக்கவே இல்லை. ரெண்டாவது, போரை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நம்மளால ஜெயிக்க முடியுமா, நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதத்தை வச்சு செய்ய முடியுமா, நம்மளை விட 20 மடங்கு பெருசாக்குற ஒருத்தவங்களை போய் அடிக்கிறோமே அதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கலாம் யோசிச்சுட்டு பண்ணணும் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் சொல்றது இப்போ உக்ரைன்ல இருக்கக்கூடிய பல எம்பிஸ்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உதயமாக ஆரம்பிச்சிச்சு. இப்போ மரியா பெலுசுகி அவர்கள், நம்மளோட தெய்வத்தாய்ன்னு சொல்றோம் இல்லையா, உக்ரைனோட தெய்வத்தாய், அவங்க தரப்பு வந்து போஸ்ட் போட்டுக்கிறாங்க. என்னங்க ட்ரம்ப் அவர்கள் இப்படி பேசுறாரு, என்னங்க ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து போர் இனிஷியேட் பண்ண மாதிரி அவர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறம் இல்லைங்களா, நீங்க தாங்க நேட்டோல சேர்றீங்க, இல்லைன்னா இந்த அளவுக்கு ஆயிருக்குங்களா, ரஷ்யா இங்க பாருங்க நாங்க நேட்டோல சேரல, நீட்டோல சேர்ந்துக்கிட்டோம்னு ஒரு வார்த்தை கேளுங்க, அடுத்த செகண்ட் முடிச்சு போர், அவ்வளவுதான். இதை நம்ம ஆரம்ப காலத்துலன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். பட் ஆனா உக்ரைனுக்கு வந்து செக்யூரிட்டி கேரண்டி வேணுங்கிறாங்க. ஒன்னும் இல்லைங்க, நேட்டோல சேர்ந்தா செக்யூரிட்டி இல்லை, சீட்டோல சேர்ந்தா செக்யூரிட்டி கிடைக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை, வேணா சேர்ந்து பாருங்க அப்படிங்கிறது போல நம்ம அந்த வேடிக்கையா சொல்லிட்டு இருந்தோம். ஆனா நேட்டோல சேர்றேன்னு சொன்னால்தான் சண்டை நடந்தது. 2022 ஆரம்பிச்ச 3 மாசம் இந்த பிரச்சனை முடிய வேண்டியது. நேட்டோல சேர்ந்தே அவன் அப்படிங்கிறனாலதான் இவ்வளவு தூரம் பிரச்சனை பெருசா இருக்கு.
அப்படிங்கிற பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. அனலிஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ட்ரம்பரோட மேலும் மேலும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ரஷ்யா தான் அக்ரஸரு. ஆனா இவங்க என்னங்க மாத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற பண்ணா மரியா பெல்சர் அவர்கள் காண்ட் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம யூஎஸோட ஒட்டும் வேண்டாம், உறவும் வேண்டாம், எல்லாம் கழிச்சுட்டு வாங்க அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு வேண்டுகோள்லாம் வச்சுக்கிறாங்க. இந்த எம்பி தரப்பு வந்து இது கேட்பாங்களா ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படின்ற கேள்வி இருக்கு. ஆனா அவர் வேற ஏதோ உலகத்துல இருக்கிறாரு, வேற ஏதோ மைண்ட் செட்ல இருக்கிறார். ஏன்னா என்கிட்ட 10 பில்லியன் இருக்குதுங்க, காசு இருக்குது என்கிட்ட. அதனால வந்து பாத்தீங்கன்னா பேட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்ல 15 பில்லியன் இருக்குது, 10 பேட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பார்சல் பண்ணுங்க பார்க்கலாம், வாங்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படிங்கிறது போல அமெரிக்காவோட டீல் கேட்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்காரு. இது ஏன் ட்ரம்ப் அவர்களும் சொல்லியிருந்தார், அதே இதுல வந்து பாத்தீங்கன்னா வீடியோலயே சொல்லியிருந்தாரு. அதாவது பிரச்சனையை முடிக்கிறதுக்கான வழியை பார்க்கறது போட்டு உலகத்துக்கு இருக்கிற எல்லா நாடுகளிலும் போய் மிசைல் வேணும் கேட்டிருந்தா என்ன அர்த்தம்? பிரச்சனையை முடிக்கிறதுக்கான வழியை பார்க்கணும் அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ஜெலன்ஸ்கி அவர்கள் அதெல்லாம் கேட்கற மாதிரி தெரியல. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் மார்ஷல்ல எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு பார்லிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு சைடு பில்ல பாஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ பார்ப்போம். அமெரிக்கால ஒரு பில்லு பாஸ் ஆயிருக்கு சாங்ஷன் போடுறதுக்கு, உக்ரைன்ல ஒரு பில்லு பாஸ் ஆயிருக்கு மார்ஷல்ல எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு. இது ரெண்டும் முக்கியம். ஏன் அப்படின்னா ரஷ்யாவோட பேச்சுவார்த்தை செஞ்சுருந்தாங்க. அந்த பேச்சுவார்த்தையில மார்ஷல்ல எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது, உக்ரைன்ல எலெக்ஷன் வைக்கணும், டெமோக்ரஸி மலரணும்னு ரஷ்யா கேட்கிறாங்க. அமெரிக்கா அது செய்ய வேண்டிய தார்மீக கடமை இருக்கணும். உலகம் ஃபுல்லா டெமோக்ரஸி மலர வைக்க வேண்டிய கடமை அமெரிக்காவுக்கு இருக்கு. அதை முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க சீரும் சிறப்புமா. இப்ப செய்யலைன்னா எப்படிங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ பார்ப்போம். மார்ஷல் ஆகுது அப்படின்னா சீஸ்ஃபயர் கேன்சல் ஆயிரும். அட் சேம் டைம் சாங்ஷன்ஸை லிஃப்ட் பண்ணணும், கருங்கடல்ல பேச்சுவார்த்தை சீஸ்ஃபயர் கொண்டு வரணும் அப்படிங்கிற ரஷ்யா தரப்புல டிமாண்ட் வச்சிருந்தாங்க. புதுசா சாங்ஷன் அப்படின்னா எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இதில் எது நடந்தாலுமே இந்த சீஸ்ஃபயருங்கிறது கேன்சல் ஆக தான் போகுது. இப்போ ஜெலன்ஸ்கி அவர்களோட நிலைமை என்ன ஆக போகுது? இந்த உலகமே சேர்ந்து உன்னை எதிர்த்தாலும், நீ தோத்துட்டேன்னு சொன்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் தோல்வியை உனக்கு இல்லை அப்படிங்கிற அந்த அஜித் பட டைலாக் வந்து நம்ம ரஷ்யாவுக்கு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த தடவை நீங்கள் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு வச்சு பாருங்க. அது போல நான் தோக்கலை அப்படின்னு நின்றுட்டு இருக்கிறாரு. என்ன நடக்க போகுது? இதே போல நிப்பாரா இல்ல தோத்துனேன்னு ஒத்துக்குவாரா? என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. முடிவுகள் என்னவா இருக்கும்? உங்களோட கணிப்புகள் என்ன, உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவை பத்தி உங்களோட கருத்து என்னன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓரளவுக்கான செய்திகள் தகவல்கள் இந்த பதில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படி லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை. அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.